பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட்டாம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தினே வருஷ 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரமாக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதவியேற்புக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரர் கோபிகிருஷ்ணா அவர்கள் தலைவர், பழனியப்பன் அவர்கள் செயலாளர், ரவிச்சந்திரன் அவர்கள் பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெற்றி விழா உங்களுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அப்புறம் தான் அந்த பொண்ணோட குணமே உங்களுக்கு தெரியும். செல்வமணி சார் பயங்கரமா சிரிக்கிறாரு. சார் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் சார், உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உங்க யூனியன் பிரச்சனை இல்லாம எங்க யூனியன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். எங்களால எங்க யூனியனையும் சமாளிக்க முடியல. எல்லாரும் எடிட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். நான் கத்துக்குட்டி 2 படம் தான் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல சொல்லிடுறேன். நிறைய யூனியன் பத்தி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரங்கநாதன் சார் இருக்காரு. 2 வருஷமா பயங்கர மன உளைச்சல்ல இருக்கோம் நாங்க 2 பேரும். இதே யூனியன் தான். யூனியன்ல நல்லது செய்யறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு. கெட்டது செய்யறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நல்லது செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை டக்குன்னு செல்வமணி சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும், அமீர் சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அந்த தலைவலி கொஞ்ச நாள் இருந்தது. ரங்கநாதன் சாருக்கு புரியும். அந்த யூனியன்ல இருந்த அத்தனை பேருக்குமே அது புரியும். கோபி சார் மற்றும் இங்க இருக்க ஜெயிச்சிருக்க எல்லா டீமுக்கும் நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். விஷயம் என்னன்னா, நான் ஒரு யூனியனுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி. எங்களுடைய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையா இருக்கும். சமீபத்தில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரஸ்ல எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சகோதரர் சகோதரி ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க இல்லையா. அந்த நாள் ஒரு 3-4 மாசம் அது என்ன பண்றதுன்னே தெரியல, எதுவுமே புரியல. அது இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியல, குடும்பத்தை எப்படி சரி பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல, அந்த 4 மாசம் நடிக்கிற டேட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் பிடிக்கல, உலகமே பிடிக்கல. அப்படி ஒரு கண்டிஷன். பொதுக்குழு வந்துருச்சு. பொதுக்குழுல கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும். 4 மாசம் எங்க போனீங்க, 4 மாசம் எங்க போனீங்க, நீங்க தகுதியே கிடையாது, நீங்க செக்ரட்டரியே கிடையாது அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, நான் ஃபேஸ் பண்ண போறீங்க அதெல்லாம். ஆனா அதையும் மீறி யாரு பேசுறதையும் கேட்காம நீங்க உழைக்க போறீங்கல்ல, இதுதான் கடைசியா நிற்கும். இந்த தலைவருக்கும் சரி, செக்ரட்டரிக்கும் சரி, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்க மேல நிறைய தூற்றுவார்கள், நிறைய உங்களை பயங்கரமா அவமானப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் யூடியூப்ல நான் பயங்கர ஃபேமஸ். என்னை பத்தி பேசிட்டே இருக்காங்க முன்னாள் தலைவர்கள்லாம். என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கீழே 2000 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. அவ்வளவு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்க. எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க? நீங்க சரியில்லைன்றதுனால ஜெயிக்க வச்சாங்க, அதானே உண்மை. இல்ல பெட்டரா பண்ணுவீங்கிறதுக்காக ஜெயிக்க வச்சிருப்பாங்க. யூனியன்ல இருக்க அத்தனை பேருக்கும் அது மட்டும்தான் நடந்திருக்கும். மற்றபடி பர்சனலா இதுல எதுவுமே கிடையாது. எல்லாருமே பிஸி. இப்போ ஆரியோதயகுமார் சார்லாம் பயங்கர பிஸி. இப்போ ஆக்டர் என்ன பண்ணுவாரு? இப்போ தலைவர் நீங்க இல்ல, தலைவர் நீங்க இல்லைன்னா எங்க இருந்தாலும் வேலை தானே செய்ய போறோம். ஆனா அந்த தூற்றுதல் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாரும் சங்கத்தை பத்தி இது பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடிட்டர்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரியான என்ன தூற்றுதல்கள் இருந்தாலும், உங்க மேல எவ்வளவு பழிகள் சொன்னாலும், அது சொன்னாலும் இல்லை சொல்லுவாங்க, அத்தனையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க எடிட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் உண்மையா இருங்க, உழைங்க, நல்ல பேர் வாங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படங்கள் பண்ண ஜாம்பவான்கள் எடிட்டர்ஸ் பத்தி சொன்னாங்க. நான் 2-3 வார்த்தை. ஃபர்ஸ்ட் படம் பெரிய சிக்கல் எனக்கு. ஏன்னா நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, என்னை காப்பாற்றி விட்டது எடிட்டர் தான். ப்ராமிஸ். அதே நேரத்தில் 2வது படம் ஒரு எடிட்டர்கிட்ட போனேன். தெரில, ஏதோ அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கட் பண்ணல.
அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதே ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இன்னொரு எடிட்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், நான் படம் பார்த்துட்டு உங்களை ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்றேன், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 7 நாள் கழிச்சு ஃபோன் வரும் அப்படின்னாரு. நல்ல வேலை 7 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது. படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக படத்தை அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்தேன், அது நான் எடுத்த படமாவே இல்லை, ரொம்ப அழகான படமாக இருந்தது. அப்போதான் நான் நினச்சேன், நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு எடிட்டர்ஸுக்கு அப்படின்னு. இந்த மேடையில் எடிட்டர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய கனவுகளோட உதவி இயக்குனராக நம்ம ஒர்க் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணதோட சரி, பார்த்ததோட சரி, நம்ம டைரக்டாக நம்ம கருத்துக்களை வந்து சொல்லிடணும்னு ஆசைப்பட்டு டைரக்டர் ஆகிட்டோம். மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம சவுண்டு கிடையாது, நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒத்துக்கணும், அந்த டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறத என் எடிட்டர் சொல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் உணர்வு ரீதியாக நல்ல டைரக்டர், டெக்னிக்கலாக நீங்கள் சவுண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் 2 படம் பண்ண கற்றுப்பீங்க, பட் உணர்வு ரீதியாக நீங்கள் ரொம்ப நல்ல டைரக்டர், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம்னு சொல்லி அந்த படத்தை தேத்தி கொண்டு வந்தது இப்போ சமீபத்து சார் படத்தோட எடிட்டர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், சுல்மணி சார், உதயகுமார் சார், அமீர் அவர்கள், இனியா நண்பர்கள், புலி, பாலசேகர், டக்குன்னு மேடையில் வந்து உட்காந்துருக்கப்ப நமக்கு தெரிஞ்சவங்க பேரே டக்குன்னு போயிடும், மறந்து போயிடும். அது ஒரு பெரிய சுபாஷ் அவர்கள், அசோக் மேத்தா அவர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் என் முதுக்கன் வரக்காக தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கோபி வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு பழக்கம். என்னோடய தீபாவளி படத்தில் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். அப்போ இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு வந்து இந்த போகாதே சாங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது விட்டனா பாருன்னு சொல்லி அந்த பாட்டு இன்றைக்கும் வந்துச்சுன்னா எனக்கு கோபியோட ஞாபகம் தான் வரும். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப முழுமையாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. எடிட்டரோட அனுமதி தான் பண்ணார் அவர், ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் அறிமுகப்படுத்தினார் அவரை. அப்புறம் எனக்கு மனம்புத்தி பறவையில் வந்து நான் திரும்ப கோபியை கூப்பிட்டேன். நான் வேறு ஜோனல் போகிறேன், ஒரு காமெடி. கோபியும் வந்து அப்போ புதுசு ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, வழக்கு என்ன ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் வேறு ஜோனல் போகும்போது இது எப்படா இது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் போவேன். அந்த இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த உட்காந்துக்கிட்டு விழுந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துட்டு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஸோ இந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரசிகனாக அந்த படத்தை, அது வந்து ஒரு எடிட்டராக அங்கே உட்காந்து பண்ண மாட்டார் கோபி. ஸோ ஒரு ரசிகனாக உட்காந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து தேசிங்கராஜா பண்ணும்போது இன்னும் மெச்சூர் ஆகிட்டார். நான் நாளைக்கு வரேன் கட்டிங்க அப்படின்னா நைட்டே முடிச்சு வச்சுருவார், காலையில் போனால் எனக்கு போட்டு காமிப்பார். ஸோ அது உச்சத்துக்கு போச்சு. இப்போ யுத்த சத்தம்ங்கிற ஒரு படம் வந்து பண்ணார். நான் சில விஷயம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த படத்தோட அவுட்புட் பார்த்து இது வந்து ஏன்னா ஒரு ஒரு எடிட்டரோட பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த படம் காமெடி படம் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு இது இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன வரும்னு டைரக்டருக்கே தெரியாது. ஸோ அது காமெடியன்ஸோட கையில் தான் இருக்கும் அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த எடிட்டரு. என்ன பல பரிணாமங்கள் உருவாக்கிட்டே இருப்பார் கோபி. திடீர்னு பார்த்தா தயாரிப்பாளர் விடுவார், அப்புறம் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ ஏதோ ஒழுங்காக இப்போ வந்து, ஆனால் வெரி குட் எடிட்டர். இவர் எப்படி தயாரிப்பாளராக பண்ணார் அப்படிங்கிறது விட ஒரு எப்படி டைரக்ஷன் பண்ணுவாருலாம் எனக்கு தெரியாது. பட் நல்ல எடிட்டர், ஒரு அற்புதமான எடிட்டர். ஒரு சரியான இடத்துல போய் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு இப்போ நான் சொன்னோம்னா சொல்லலாம், குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க கோபி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிக அற்புதமான மனிதர்கள் இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. சீனியர்ஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களால் அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டுட்டு போக முடியும்.
இந்த எடிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 2 பேர் எடிட்டர் இருப்பாங்க. ஒரு படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டைரக்டருக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு எடிட்டர் தேவை, அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து ஒரு மிக முக்கியமான எடிட்டர் இருப்பார் ஒரு படத்துக்கு. ஏன்னா அவர் ப்ராப்பராக இருந்தாருன்னா எடிட்டரோட வேலை ஒரு 90% கம்மியாகி போயிடும். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நானே வந்து நிறைய படம் பண்ணியிருந்தா கூட ஒரு 3 படங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரால் வந்து எந்த விதமான ஒரு டச்சும் எடிட்டரோட டச்சும் பெருசாக வைக்க முடியாமல் அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா என்னுடைய துல்லாத மனமும் துள்ளும், மனங்குத்தி பறவை, வேலை நின்று வெள்ளைக்காரன். மிச்ச படங்கள் எல்லாமே வந்து எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு மறைந்த நண்பர் ஒருத்தரை பற்றி நான் பேசி ஆகணும். கிஷோர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். எனக்கு வெள்ளைக்கார துரை அப்படிங்கிற அந்த படம் பண்ணி கொடுத்தார் அவர். கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் படம் போட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபு குப்பையாக இருக்குது. பட் வழக்கம் போல் என்னோடய ரைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. எடிட்டர் மாத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் கோபத்தில் நிறைய திட்டுவேன் நான், ரைட்டர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இது விளங்காத அந்த படம். ஏன்னா என் படம் தப்பாக இருக்குங்கிறத வந்து மொத கை தூக்கி சொல்கிறது நானாக தான் இருப்பேன். எந்த படம் பண்ணாலும் இது விளங்காது, இது ஓடாதுடா. ஏன்னா 4 பேர் தேட்டரில் பார்த்து திட்டும்போது அதை விட நம்மளே திட்டிடலாம் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது இறைவன் நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டான். சில நேரத்தில் சூப்பராக இருக்குன்னு அவங்க சொல்லும்போது நம்ம காதில் ஓகேன்னு மண்டே ஆட்டிட்டு போயிடுவோம். அது இருக்கக்கூடாது. நம்ம படத்துக்கு நம்ம தான் முதல் கிரிட்டிக்காக இருக்கணும். அது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கேவலமாக இருக்குது, குப்பையாக இருக்குன்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி குப்பையாக இருக்குது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன். கிஷோர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கிஷோர் கூப்பிட்டு சொன்னார், சார் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா, இதெல்லாம் ப்ராப்ளம், சரி பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு போனேன். என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ வழக்கம் போல் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்போம், ஒரு டென்ஷனில் படம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபால் டிபின் மாற்றி ஒரு ஆக்ஷனை போட்டு அதை போட்டு நமக்கு எளிமையாக வரக்கூடியது ஆக்ஷன் அது இது அந்த இதை போட்டு பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃபை முடிச்சு இப்படி வந்தால் இது போதும், இந்த போதுமானது இருந்தால் போதும், இந்த செகண்ட் ஹாஃப் தப்பிச்சிடும், இப்படி பண்ணிடலாம் கிஷோர் அப்படின்னு 2 நிமிஷம் யோசிச்சார். அவர் தனியாக என்னை கூட்டிகிட்டு வந்தார். சார் நீங்கள் வாங்க, இது 3வது படம் காமெடியில் பண்ணுறது நான். சார் நீங்கள் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே நான் பார்த்தேன், எதை நோக்கி போகும், என்ன ஆகும், எப்படி முடியும் அப்படின்னு தெரியாது. ரொம்ப அழகாக ஒரு காமெடியை ரொம்ப எளிமையாக சொல்லிடுறீங்க. இப்போ திடீர்னு இதுக்கு வில்லன் வர்றான், நம்பியார் வர்ற மாதிரி கத்தி சண்டை இதெல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பதஷ்டம் ஆகிட்டீங்க சார். நீங்கள் அமைதியாக இருங்க, கூலாக இருங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உட்காந்து யோசிங்க, உங்களால் இந்த படத்தை மிகச்சிறப்பாக செகண்ட் ஹாஃப் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எடிட்டிங் ரூம் போனேன். வாங்க, அவர் தான் கூப்பிட்டுருந்தார், கிஷோர் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு சார் இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்ட்டீங்க சார், எது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். நான் பிடிக்காத விஷயங்களெல்லாம் சொன்னேன், தூக்கி வெளியில் வச்சிட்டார். இப்போ 2:10 இருந்த படம் 1 மணி நேரத்துக்கு வந்துடுச்சு படம். இன்னும் 1 மணி நேரம் நான் ஷூட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா சார், இப்போ பண்ணுங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணேன். அது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆச்சு. அந்த தயாரிப்பில் நல்ல விஷயமா எனக்கு உதவி செஞ்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வகையில் இந்த கிஷோர் அப்படிங்கிறது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு எடிட்டர். இன்னைக்கு அவர் இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒருத்தரும் ஒரு வாழ்வியலில் நமக்கு ஒருத்தரும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு எடிட்டிங் சைடு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 25% கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடிட்டிங் பண்ண முடியும். இந்த படத்துலையும் பிரச்சனை வந்தது, இப்போ திரும்ப அதை ரெடி பண்ணி இப்போ திரும்ப கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வெற்றிமாறன்லாம் சொல்கிற மாதிரி ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எடிட்டரோட கையில் தான் நம்ம வந்து கடைசியாக போய் நிற்கிறோம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வாழ்த்துக்கள். வெற்றி பாட்ட விளையாட்டு வாழ்த்துக்கள். நன்றி.